கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். ஆங்கிலத்திலே இப்படியா எழுதியிருக்கிறது, sing unto the Lord for he has done magnificent things. எனவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு அருளி இருக்கிறபடினால் இந்த மாதத்தை மகத்துவமான கிரியைகள் வெளிப்படும் மாதம் என்று அழைக்க விரும்புகிறேன். month of magnificent endeavors. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் நடந்திராத மகத்துவமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். There is going to be no reference for what God is going to do in this month for you. இதற்கு முன்னே ஒருபோதும் வெளிப்பட்டிராத அல்லது இதுதான் ஏற்கனவே ஆண்டவர் செய்த கிரியாயிற்றே என்று சொல்லக்கூடாதபடிக்கு முற்றிலும் புதிதான கிரியைகளை உள்ளடக்கின ஒரு மகத்துவமான கிரியைகள் நிறைந்த மாதத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் 2வது பகுதியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அநேகர் தெரிந்து கொள்ளும்படிக்கு அல்லது மற்றுள்ளவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாய் அறிவிக்கும்படிக்கு தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே பெருக போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை இந்த மாதத்தில் தேவன் செய்ய போகிறார் என்பது நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்வியாக எழும்பும் என்று சொன்னால், அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது, இன்னுமாக அதற்கு முன்னே சொல்லப்பட்ட ஏசாயா 11ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது நமக்கு அது நிச்சயமாய் விளங்குகிறது. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கென்று நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். இந்த மகத்துவமான கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதில் உள்ளடக்கப்பட்ட 3 விதமான கிரியைகளை நான் வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் சில மாற்றங்களை பார்க்கும்படி செய்ய போகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்திலிருந்து 8வது வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். வரிசையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை பார்க்கும் பொழுது நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த மாதத்திலே தேவன் சுபாபிக மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், ஆண்டவரே இந்த மாற்றங்கள் வர வேண்டுமே, இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே தேவன் சுபாபிக மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். எது நடக்க வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதையே நடத்தி தரப்போகிறார். நம்முடைய தேவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் தானே. நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இரண்டாவதாக, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நான் சொல்ல முடியும், நீங்கள் மகிமையான பாதைகளில் நடப்பீர்கள், மாற்றங்களை பார்ப்பீர்கள், மகிமையான பாதைகளில் நடப்பீர்கள். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் சற்று கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், தமது கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தமது காற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலே தம்முடைய கரத்தை அவர் 2வது விசையாக அவர் நீட்டுகிறார் என்று ஏசாயா 11:11 சொல்லுகிறது. எனவே சேர்க்க வேண்டியவைகளை சேர்க்கும்படிக்கு தம்முடைய கரத்தை இந்த மாதத்தில் அவர் 2வது விசையாக உங்களுக்காய் நீட்டுகிறார். மாத்திரமல்ல, அவர் தமது காற்றை அனுப்புகிறபடினாலே ஒதுக்க வேண்டியவைகளை அவர் ஒதுக்குவார். சிவந்த சமுத்திரத்தை தம்முடைய காற்றை கொண்டு ஒதுக்கினார் என்று எழுதியிருக்கிறது. எவைகளை ஒதுக்கி எவைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு பாதையை காட்ட வேண்டுமோ அவைகளை ஒதுக்கி
விலக்கி சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து மிகவும் நேர்த்தியாய் அழகாய் ஒரு மகிமையான பாதையிலே நிச்சயமாய் இந்த மாதத்திலே நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஏசாயா 12:3 மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீர்கள், மாற்றங்களை பார்ப்பீர்கள், மகிமையான பாதைகளில் நடப்பீர்கள், மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:3 இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இரட்சிப்பின் ஊற்றுகள் தான் என்ன? அதிலே பரிசுத்தம் பாய்ந்து ஓடவில்லையா? அதிலே ஆசீர்வாதம் பெருக்கெடுக்கவில்லையா? அதிலே ஆரோக்கியமும் காணப்படவில்லையா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீர்கள், பரிசுத்தத்தை மொண்டு கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை மொண்டு கொள்வீர்கள், ஆரோக்கியத்தை மொண்டு கொள்வீர்கள், நன்மைகளை எல்லாம் மொண்டு கொள்வீர்கள். வாசிக்கப்பட்ட வசனத்தை திரும்பமாய் தியானிப்போம், கவனிப்போம். ஏசாயா 12:5 கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதிலும் உங்களை வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.